வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவின் குடும்பத்துடன் தொடர்புடைய தனியார் மருத்துவமனை உறுப்பு திருட்டில் ஈடுபட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஞாயிற்றுக்கிழமை குற்றம் சாட்டினார். இந்த விஷயத்தின் தீவிரத்தன்மை இருந்தபோதிலும் மாநில அரசு வேண்டுமென்றே இந்த விஷயத்தை புறக்கணித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மணச்சநல்லூரில் தனது பிரச்சாரத்தின் போது பேசிய பழனிசாமி, தனது தொகுதிக்கு சேவை செய்வதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தனது மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து எம்எல்ஏ பொதுமக்களின் கேள்விகளை எதிர்கொள்கிறார் என்று குற்றம் சாட்டினார். இவை சிறிய தவறுகள் அல்ல, அவை உயிர்களை பழிவாங்குகின்றன. ஆனாலும் திமுக அரசு அமைதியாக இருக்கிறது என்று அவர் கூறினார். அதிமுக தலைவர் இப்பகுதியில் விவசாயிகளின் அவலநிலை குறித்தும் கவனத்தை ஈர்த்தார். சீரற்ற மின்சாரம், உர பற்றாக்குறை மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகையை பெறுவதில் தாமதம் ஆகியவற்றால் விவசாயிகள் சிரமப்படுவதாக அவர் கூறினார். இதற்கு நேர்மாறாக தனது அரசாங்கம் 12,100 கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகையை செலுத்தியதை அவர் எடுத்துரைத்தார். இங்குள்ள விவசாயிகள் தங்கள் சம்பா பருவத்தை முறையாக திட்டமிட முடியாது, அரசாங்கம் அவற்றை கைவிட்டுவிட்டது என்று பழனிசாமி கூறினார். மேலும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாசன வசதிகளை மேம்படுத்தவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் திருச்சி மாவட்டத்தில் காவிரியின் குறுக்கே 4 புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அவர் உறுதியளித்தார். பின்னர் துறையூரில் பழனிசாமி தனது தாக்குதலை இயற்கை வளங்கள், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சர் எஸ். ரகுபதி மீது திருப்பினார். அமைச்சர் தனது அரசியல் செல்வாக்கை தவறாக பயன்படுத்தி குவாரி மற்றும் கிரஷர் செயல்பாடுகளில் ஆதிக்கம் செலுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். அவரை பொறுத்தவரை அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் ராயல்டி வசூலில் சட்டவிரோதமாக பயனடைகிறார்கள். அதே நேரத்தில் விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்கள் அதிகரித்து வரும் உள்ளீட்டு செலவுகளால் சுமையாக உள்ளனர். இதற்கிடையில் துறையூரில் பழனிசாமி வருவதற்கு முன்பு பதற்றம் நிலவியது. அப்போது 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் ஒரு பெண் தொழில்நுட்ப வல்லுநரும் அதிமுக தொண்டர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரச்சார இடத்தில் ஒரு ஊழியர் மயக்கமடைந்ததாக வந்த அழைப்பிற்கு பதிலளித்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆத்தூர் சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டு தாக்கப்பட்டனர். துறையூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு ஓட்டுநர் கடுமையாக தாக்கப்பட்டதை சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ காட்டுகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.